மீட்டிங்கில் கூட நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய இப்போது முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் நான். கட்டாயப்படுத்தி இது வந்து நிறைய இடத்துல வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சாட்சின்னு கேட்குறாங்க, எவிடன்ஸ் கேட்குறாங்க. அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்கே நானே ஒரு எவிடன்ஸ் தான், நானே ஒரு சாட்சி தான். ஃபார்மர் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் சபையில் இல்லை, அப்படி இருந்தால் சொல்லியிருக்கணும். பட் வேறு வழி கிடையாது. நான் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அவர் வழி இல்லை. கடந்த 3 நாட்களாக இந்த சப்ஜெக்ட் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும். நாளைக்கு வேணால் அவங்க கேஸ் போட்டுக்கிட்டோம், டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்லை என்கொயரி போட்டு நானே வரேன், டைரெக்டாக வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகரில், எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும். எல்லாரையும் சொல்ல முடியும், கிளியராக அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேற வழியே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க, இது எல்லாம் நானும் சொல்ல முடியும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்.